தெனாலிராமனுடைய கிராமத்துல அடிக்கடி அவங்களுடைய கிணற்றினுடைய வாளி காணாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு, தெனாலிராமனுடைய கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப தெனாலிராமன் தன்னுடைய அரசர்கிட்ட சொல்றாரு. அரசரும் இத கண்டுபிடிச்சு தீர்வு குடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல தெனாலிராமன் பார்க்கும்போது, யாரோ வேகமா ஓடிப்போன அந்த கால் தடம் இருக்கு. அந்த கால் தடத்த பார்த்துட்டு தெனாலிராமன் என்ன செய்றாருன்னா, ஒரு செருப்பு தைப்பவர கூட்டிட்டு இந்த காலோடைய அளவு என்னவோ, அதே அளவுல ஒரு செருப்பு தச்சு வச்சு, இந்த கிராமத்துடைய எல்லாரையுமே அந்த கால் வச்சு பார்க்கணும். யாருக்கு இந்த செருப்பு பொருந்துதோ, அவங்க தான் இந்த வாளிய திருடின திருடர் அப்படி சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்றாரு. அதே மாரி தெனாலிராமன் சொல்றாரு, "எல்லாரும் முன்னாடியும் இத போட்டு பார்க்க வேணாம் அரசே. அப்புறம் எல்லாரும் அவர மரியாதை இல்லாம நடத்துவாங்க. அதனால இந்த தவற நம்மளே திருத்தி சரி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால, அரசரும் அத ஒத்துக்கிறாரு. தெனாலிராமன் என்ன செய்றாரு, தனி அறையில கூட்டிட்டு போய் ஒவ்வொருத்தவரா மாட்டி பார்த்துட்டு, எல்லா கால்ல மாட்டி பார்த்த எல்லா மக்களும் கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இந்த செப்பல் சரியா இருந்துச்சு அரசே. எனக்கு இந்த செப்பல் சரியா தான் இருக்கு தெனாலிராமா" அப்படின்னே சொல்றா. ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த கால மாட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு இந்த செப்பல் பத்தலப்பா. நான் திருடன் இல்ல" அப்படின்னு சொன்னோனே, தெனாலிராமன் என்ன சொல்றாரு, "இவன் தான் திருடன். இவன கைது செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டதும் அரசர் சொல்றாரு, "எப்படி நீ இவன் தான் திருடன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, செருப்பு தைக்குன்னு சொல்லும்போதே நான் என்ன சொல்லிட்டேன்னா, எல்லாருக்கும் பொருந்துற அளவுக்கு சரியான செருப்ப தைங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தைக்கிறவர்ட்ட நான் சொல்லிட்டேன் அரசே. ஆனா, இந்த திருடன் போட்டு பார்க்கும்போது, எனக்கு இந்த செருப்பு பத்தலைன்னு சொல்றான். ச சைஸ் சரியில்ல. அப்ப நான் திருடன் இல்லைன்னு சொன்னான். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் இவன் தான் திருடன் அப்படின்னு. தெனாலிராமனுடைய அறிவ வியந்த அரசர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்.